மட்டன் பிரியாணி வந்து தம்மில் தான் இந்த தடவை செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு தனியாக பேனில் வதக்கிக்கிட்டாங்க எல்லா மசாலாவையும். அதுக்கப்புறம் தான் நம்ம தம் போட போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள். ஜீரக சம்பா அரிசி தான் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அரிசி வெந்திருக்கா, டேஸ்ட்டாக இருக்கா, உப்பு இருக்கா, உரப்பு இருக்கா, கறி வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கே எங்களுக்கு வந்து பாதியை காலி பண்ணிடுவோம் போல் அடுப்பில் நின்றுக்கிட்டே. அதுக்கப்புறம் நெய் மட்டும் கொஞ்சம் பத்தலைன்னாங்க. ஏன்னா நிறைய கொழுப்பு இருந்துச்சு இந்த தடவை. ஸோ நெய் பார்த்துட்டு கடைசியாக போட்டுக்கலான்னு ஹோல்டில் வச்சுருந்தோம். அதுக்குள்ளே அப்பா போய் பக்கத்து வீட்டில் போய் மரத்துலேருந்து பறிச்சிட்டு வந்துட்டாரு ஃப்ரெஷ்ஷாக பனானா லீஃபை, வாழை இலையை. சரி வாங்க இப்போ சாப்பிட போயிடலாம். ஹாட் பேக்கில் கொஞ்சமாக எடுத்து மாற்றிக்கிட்டாச்சு. இந்த ஹாட் பேக் நல்லா இருக்கும், மில்டனோடது. நைட்டு வரைக்கும் சூடாக இருந்ததுன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தால்ச்சாவும் செஞ்சாச்சு. ஒருத்தவங்க தால்ச்சா ரெசிபி கேட்டிருந்தாங்க, நான் அது எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. நான் ஊருக்கு போனோன்னே நான் செய்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து எலும்பு கொழுப்பெல்லாம் போட்டு தான் செஞ்சோம். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ரெகுலர் சாம்பார் மாதிரி கிடையாது, இது கொஞ்சம் வித்தியாசமாக வைப்போம். அப்புறம் வழக்கம் போல் தயிர் வெங்காயம். எங்கள் வீட்டில் சிக்கன் 65 எப்போதும் செய்வோம். இங்கே வந்து மட்டன் தனியாக தான் எடுப்பாங்க, சிக்கன் தனியாக தான் எடுப்பாங்க. ஸோ மட்டன் எவ்வளோ சாஃப்ட்டாக வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட ஆசையாக இருந்தது. நைட் வரைக்கும் வச்சு சாப்பிட்டா யாருக்கும் தரக்கூடாது. நான் நினச்சி செய்கிறப்ப இவங்களுக்கு ஒரு பாக்ஸ் அவங்களுக்கு ஒரு பாக்ஸ்ன்னு நினச்சேன். பட் யாருக்கும் கொடுக்காம நாங்களே வச்சு சாப்பிட்டோம். சொல்லப்போனால் எங்களுக்கே பத்தலை, நாங்களே அடிச்சுட்டு வருண்டோம். நீங்களும் பிரியாணியில் வரணும் மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு ஹார்ட் போட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.